ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது முட்டை மிட்டாய். நல்ல ரிச்சான டேஸ்டியான முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு நான் ஒரு 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 4 ஏலக்காய் இது கூட சேர்த்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 50 கிராம் பாதாம் எடுத்து அதை நல்லா ஓவர் நைட் அல்லது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாமையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். இதுக்கு கோவா, அன்ஸ்வீட்டன் கோவா தேவைங்க. 200 கிராம் மில்கி மிஸ்ட் பிராண்டில் எடுத்திருக்கேன். முட்டை 6 முட்டை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுகளை கொடுத்துருக்கேங்க, அதனால் 1/2 கிலோவுக்கு 6 முட்டை போதும். இப்போ ஒரு அடிகனமான பேன் எடுத்து அதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாதாம் பேஸ்ட்டை இதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 200 கிராம் அன்ஸ்வீட்டன் கோவாவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கெட்டியாக இருக்கிறத நம்ம இந்த கட்டிகள் எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விடலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க முட்டையில் ஒவ்வொரு முட்டையாக நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். ஒவ்வொரு முட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்கு வச்சு. ஆறு முட்டையும் நம்ம ஒன்றா சேர்த்தக்கூடாதுங்க, ஒவ்வொரு முட்டையாக தான் ஆட் பண்ணணும். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே கரெக்டாக வரும். நீங்கள் இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி எல்லாம் கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட நீங்கள் எடுத்து செய்யலாம். நீங்கள் ஒரு ஹோம் பேக்கராக இருந்தீங்கன்னா அதில் உங்களோட மெனுவில் இந்த முட்டை மிட்டாய் ரெசிபி கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் பிஸ்னஸாக பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்ருக்குறோம். இப்போது எல்லா முட்டைகளையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பை நம்ம ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நெய் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். கைவிடாமல் கிளறணும், அடிப்பத்திடக்கூடாது. ஏன்னா முட்டை சேர்த்துருக்கறனால சீக்கிரமாக அடிப்பத்திடும். அதனால் சிம்மில் தான் இருக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். சீக்கிரமே கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும், அதனால் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இது கூட ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்திக்கலாம். அதையும் கலந்து விட்டுடலாம். இப்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கலந்து நல்லா கிளறி விட்டோம்னா பாருங்கள், கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ இதுதான் பதங்க. இப்போ இந்த நேரத்தில் நம்ம நல்லா கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது
அவனை 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு 8x8 இன்ச் ட்ரேயை எடுத்து நான் வந்து க்ரீஸ் பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த கலவையை இதில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காச்சுன்னா எக்கு வந்து ஸ்க்ரம்பிள் ஆயிரும். அதனால் இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம வந்து பேக்கிங்க்கு ரெடி பண்ணணும். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமை இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் குங்குமப்பூ சேர்த்திக்கலாம். இல்லைன்னா குங்குமப்பூ எசன்ஸ் நான் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்து உங்கள் சந்தேகங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டெலிஷியஸான முட்டை மிட்டாய் ரெடி. Thank you for watching.